நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான பிசினஸ் வீடியோன்னு சொல்லலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெண்களுக்கு மட்டும் இல்ல, இது ஆண்களும் இந்த தொழில்ல என்ன செய்ய முடியும், ஈடுபட முடியும். ஒரு ரூ. 1500 ஒரு ரூ. 5000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும் அப்படின்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதே நேரத்தில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, சானிட்டரி நாப்கின்ஸ் எப்படி தயாரிக்கலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கம்மியான முதலீட்டில் ஒரு நாப்கின்ஸ் எப்படி தயாரிக்கலாம் அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். நாப்கின்ஸ் அப்படின்னோடனே இது பெண்களுக்கான தொழில் நினைக்க வேண்டாம். பெரும்பாலும் இந்த தொழிலில் ஆண்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. அப்போ நம்ம இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாப்கின்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய நாப்கின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாமே கெமிக்கல் சேர்த்து தயாரிக்கக்கூடிய நாப்கின்ஸாக இருக்குது. இப்போ இதை நம்ம சாதாரணமாக இந்த நாப்கின்ஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு குப்பையோடு சேர்த்து போடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான நாப்கின்ஸ் என்ன செய்கிறதில்ல, மக்கிறதில்ல. ஏன்னாக்கா அதில் ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்து செய்கிறாங்க. அது மக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 800 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், அது எந்த அளவுக்கு. நம்ம சாதாரணமாக ஒரு பாலித்தீன் கவர்ஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான பொருளில் ஒரு மக்கக்கூடிய தன்மை 500லேருந்து 800 வருஷம் ஆகும் அப்படின்னாக்கா, அது சுற்றுப்புறத்துக்கு எவ்வளோ கேடானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாப்கின்ல இருந்தும் 2 கிராம் மக்காத பிளாஸ்டிக் நம்ம அதில் இருக்கு. ஒவ்வொரு நாப்கின்லையும் 2 கிராம் அளவுக்கு பிளாஸ்டிக் இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய நாப்கின்ஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக்காலான ஒரு பொருள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சூப்பர் அப்சார்பன்ட் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் அந்த லிக்விடை உறிஞ்சுறதுக்காக வைக்கப்படுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காட்டன்கிறது இது சுத்தமான பருத்தி கிடையாது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, டயாக்சின்கிற ஒரு கெமிக்கலில் டிப் பண்ண ஒரு காட்டனை பின்னாடி வச்சுருப்பாங்க. இதுதான் நம்ம உடம்புக்கு, அதாவது பெண்களோட உடலுக்கு மிகுந்த கெடுதலை விளைவிக்குது. இப்படி என்னதான் கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயாக்சின் ஏற்கனவே இது சொன்னதுதான். காட்டனை இதில் தான் டிப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள். எதுக்குனாக்கா, இந்த பஞ்சை பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறதுக்காக அப்போ தெளிக்கப்படுறது. சாதாரணமாக ஆர்டிஃபிஷியல் பர்ஃப்யூம் அப்படிங்கிறது ஸ்மெல் வர்றதுக்காக, வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சில கெமிக்கல்ஸை என்ன செய்வாங்க, ஆட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரியான நாப்கின்ஸை நம்ம பயன்படுத்தும் போது அப்போ பெண்களோட உடல்நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அலர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல், அதுக்கப்புறம் ரேஷஸ் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை பிறக்காத ஒரு மந்தத்தன்மை ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்மோனல் ஃபங்க்ஷன் மாறுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இதனால் வருது. பேடுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஜெல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுதான் உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. இப்போ நம்ம இதை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதுலேருந்து டயாக்சின், ஃபியூரான் இந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் வெளியேறுது. அப்போ இதுக்கு மாற்றா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ரொம்ப பாப்புலராக ஆகிட்டு இருக்கு. இதை கவர்மெண்ட்டும் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த நாப்கின்ஸை விடுத்து இதில் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதை தரமாக உருவாக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாப்கின்ஸ் தயாரிக்கிறவங்க ரொம்ப பெரிய அளவில் செய்கிறாங்க. ஆனால் இந்த ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிக்கிறவங்க ரொம்ப சிறு தொழிலாக கொஞ்சம் பேர் தான் அங்கங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பாப்புலர் உள்ள ஒரு கம்பெனி இது வரைக்கும் தயாரிக்கலை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போது நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ஃபீல்டில் நம்ம வரும்போது இன்னும் சூப்பராக இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நாப்கின்ஸ் எதற்காக பெண்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது ஈஸியாக மக்கக்கூடியது, அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. அதனால எந்த இரிட்டேஷனோ எந்த அலர்ஜியோ ஏற்படாது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யூட்ரல் டிசீசஸ் எல்லாம் இதில் என்ன செய்யாது, வராது. அதாவது கர்ப்பப்பை வாய் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அப்புறம் இந்த பிசிஓடி பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதிரியான நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வராது, தடுக்கப்படுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஈஸியாக நம்ம இதை என்ன பண்ண முடியும், டிஸ்போஸ் பண்ண முடியும். எரிச்சா கூட பிரச்சனை இல்லை, சுத்தமாகவே இது கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடும். அதனால இது எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
தான். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருளாக இருக்கிறதுனால இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் நம்ம தயாரிக்கும் போது சாதாரணமாக சுற்றுப்புறத்துக்கும் நல்லது. அதே நேரத்தில் நம்ம இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யும் போது நல்லா ஏர்ன் பண்ணவும் முடியும். இந்த நாப்கின்ஸ் தயாரிக்க என்ன என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு காட்டன் கிளாத் வேணும். சாதாரணமாக ரொம்ப சாஃப்டாக இந்த பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் போடுவாங்க தெரியுமா, காட்டன் ரோல், அந்த மாதிரியான நைஸான காட்டன் கிளாத் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் காட்டன், அதாவது பருத்தி பஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேணும். நெக்ஸ்ட் வந்து ஹெர்பல் பவுடர். இந்த ஹெர்பல் பவுடர் அப்படியே ரொம்பலாம் வைக்க போகிறதுல ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வைப்பாங்க. ஆனால் இந்த ஹெர்பல் பவுடர் பார்த்தீங்கன்னா 3 ஹெர்பல்லேருந்து 9 ஹெர்பல் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இதில் வந்து என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்னென்ன மாதிரியான ஹெர்பல் வந்து நார்மலாக ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக், அதாவது மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து கற்றாழை, அப்புறம் துளசி, வேம்பு, இது 4ஐயும் தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம் வந்து அந்த ஸ்டிக் பண்ணுறதுக்காக கம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்போசபிள் கவரை வந்து ஃப்ரீயாக வச்சு தராங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இந்த எப்படி இந்த பேடு தயாரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நாப்கின் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த காட்டன் கிளாத் வந்து நம்ம கரெக்டாக வெட்டிக்கணும். கரெக்டாக வெட்டினதுக்கப்புறம் அது மேலே காட்டனை வச்சு அந்த காட்டன் மேலே நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் அந்த ஹெர்பல் பவுடரை வைக்கிறோம். ஹெர்பல் பவுடரை வச்சு திரும்ப ஒரு அந்த காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே சுற்றி என்ன பண்ணிடலாம், ஒரு தையல் மிஷினில் வச்சு நம்ம தைச்சிடலாம். இவ்வளோதான் நம்ம தயாரிக்கிற மெத்தடே. பார்த்தீங்கன்னாக்கா இதில் அந்த பஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விதமாக பியூராக நம்ம வாங்கிக்கணும். அதே நேரத்தில் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாத அளவுக்கு நல்ல விதமாக செய்யணும். அது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஹெர்பல் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் இந்த அளவுக்கு வச்சா போதும். இந்த ஹெர்பல் எல்லாம் நம்ம வாங்கி நம்மளே என்ன செய்யலாம், காய வச்சு ஒன்றா சேர்த்து அரைச்சி நம்ம மொத்தமாக வச்சுக்கலாம். எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. அதே மாதிரி பஞ்சும் நமக்கு மொத்தமாக வாங்கிக்கலாம், அதுவும் காஸ்ட்லியானது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டன் ரோல் வந்து ரோலாக விற்கும், நம்ம அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா பட்டன் வெரைட்டி இருக்குது, பட்டன் வச்சு லாக் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் இருக்கிறது இருக்குது, விங்ஸ் இல்லாதது இருக்குது. அதே விங்ஸில் வந்து காட்டன், அந்த கிளாத்து, காட்டன் கிளாத்து வர்ற மாதிரி இருக்குது. அந்த காட்டன் பருத்தி பஞ்சு கொஞ்சம் வர்ற மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயே சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. நார்மல் இருக்குது, எக்ஸல் இருக்குது, டபுள் எக்ஸல் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே பேக்கிங்குள்ளே வர மாதிரியும் இப்போ எல்லாம் பேக் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியும் நம்ம என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் இது நம்ம செய்ய முடியும். இந்த தொழிலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு தையல் மிஷின் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன், அதாவது பியூர் காட்டன்னா அந்த பருத்தி பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேணும். அதுக்கப்புறம் ஹெர்பல் பவுடர்ஸ், நம்ம இதுவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தயாரிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஹெர்பல் பவுடர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கிளாத், காட்டன் கிளாத் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் சிஸ்டம் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் கம், பின்னாடி வந்து நம்ம ஒட்டுறதுக்கு தேவையான அந்த கம் தடவைப்போம் இல்லையா, அந்த கம் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ், அந்த தையல் மிஷினில் தைக்கிறதுக்கான அந்த நூல், அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் கவர்ஸ், இவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருந்தா கூட இதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். இது வந்து பெரிய அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வராது. நார்மலாக நம்ம வீடுகளில் செய்யும் போது இது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஒரு 5000 ரூபாய், 1500லேருந்து ஒரு 5000 ரூபாய் முதலீடு இருந்தாக்கா நம்ம என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து தையல் மிஷின் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அது ஒரு டைம் தான் வாங்க போகிறோம். அதனால மிஷினரி எப்பயுமே நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்க்கறது இல்லை. ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1500லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நம்ம தயாரிக்கும் போது இதில் என்ன லாபம் நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் உள்ள ஒரு தொழில் தான் இது. இதோட மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா ஒரு பேடு தயாரிக்க 2 ரூபா கூட ஆகுறதில்ல அப்படிங்கிறது தான் இதில் உண்மையான விஷயம். அப்படி 2 ரூபா கூட ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா ரா மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பல்காக ஹோல்சேலாக நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது ஒரு 40லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்யலாம், லாபம் பார்க்கலாம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது நம்ம சாதாரணமா செய்றதுக்கு சொல்லியாச்சு. இதுவே நீங்க ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணணும், ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படிங்கும்போது இதுக்கு மிஷினரீஸ் தேவைப்படும். அப்ப அந்த மாரி மிஷினரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேனுவலா நீங்க தயாரிக்கணும் அப்படின்னாக்கா, அதாவது காலால பிரஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து ரூ. 60,000 அந்த ரேஞ்சில இருக்கும். அதே வந்து செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து ரூ. 3,00,000 வரைக்கும் உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லட்சத்துலேருந்து ரூ. 12,00,000 வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கூட அதிகமா ஒரு கோடி வரைக்கும் கூட இருக்கு. ஆனா அதெல்லாம் ஹெர்பலுக்கு பயன்படுத்துறதில்ல. சாதாரணமா சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து பெரிய அளவுல செய்யும்போது ரூ. 1,00,00,000 வரைக்கும் கூட மிஷினரீஸ் இருக்கு. ஆனா நம்ம சாதாரணமா வீட்லயே செய்றது அப்படின்னா தையல் மிஷின் மட்டும் போதும். மேனுவலா நமக்கு மிஷின் வேணும்னா ஒரு 50,000லேருந்து 60,000 வேணும். அதுவே செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னாக்கா ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து ரூ. 3,00,000 வரைக்கும் நீங்க மிஷினரீஸ்க்கு வந்து செலவு பண்ண வேண்டி இருக்கும். நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரி வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள எத்தனை பேட் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விக்குது. நீங்க இப்போ இது பிக்சர்ல பார்க்குறது அமேசான்ல எடுத்த ஒரு கிளிப்பிங் தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 பேட் இருக்கக்கூடிய ஒரு பேக்கு, டபுள் எக்ஸல் பேக்கு. இது பார்த்தீங்கன்னா ₹250 வரைக்கும் சேல் பண்றாங்க. இது வந்து ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸ் தான் இது. இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அப்ப அது கவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அட்ராக்டிவா கவர்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கரெக்டா பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் வெளியில இறங்கி வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ நீங்க கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணும்போது உடனே வாங்கிக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க நல்லா மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். பெரும்பாலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ரிலேஷன்ஸ், சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரி வகையில நம்ம சேல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு யாரும் வந்து பெரிய ஆட் வந்து கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கம்பெனிஸ் வந்து உள்ள வரல அப்படின்னே நான் நினைக்கிறேன். மற்ற கமர்ஷியலா செய்யக்கூடிய நார்மலா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் ஆட் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இதை தாண்டி வரணும் அப்படிங்கும்போது இதை பற்றி நம்ம நல்லா விளம்பரப்படுத்த வேண்டியிருக்கும். இதோட நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். மார்க்கெட்டிங் கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். நார்மலாக வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினோட நம்ம இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் நிறையவே இதில் ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய, எல்லா பெண்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் சேல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் வேணாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான், ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்